நாயை வந்து வெறுக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாயே பிரச்சனை கிடையாது, இந்த டாக் லவ்வர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க தான் பிரச்சனை. கண்மூடித்தனமா குழந்தைகளை என்ன பண்ணாலும் ஓகே, அதை நீங்க கவுன்சிலிங் கொடுங்க, அது வந்து கம்யூனிட்டி டாக்ஸ் கூட பழக விடுங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. இந்த டாக் லவர்ஸ் நீங்களா மனுஷ விரோதிங்க. உங்களையும் ஒரு சாக்கு மூட்டையில போய் போட்டு ஜூபிட்டர்ல கொண்டு போட்டுறணும். தெருவில் திரியும் வெறி நாய்களால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ரோட்டில் நடந்து செல்லும் போது ஏகப்பட்ட பாதிப்புகளை அடைகின்றன. நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய சர்ச்சையை வெடிக்க காரணமே ஒரு தெருவில் ஒரு தெருநாய் இருப்பதால் அல்ல, தெருவுக்கு தெரு 5 முதல் 10 நாய்கள் என அதன் கூட்டம் கடந்த சில ஆண்டுகளில் அதிகரித்து வருவதால் தான். தெருவில் விளையாடும் குழந்தைகள், கடைக்கு போய்விட்டு திரும்பும் குழந்தைகளை நாய் துரத்துவதும் கடிப்பதுமாக ஏகப்பட்ட புகார்களும் பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம் தனியார் தொலைக்காட்சி நீயா நானா நிகழ்ச்சியில் டாக் வர்சஸ் மற்றும் தெரு நாய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர் தரப்பில் அமர்ந்து கொண்டு பேசிய விவாத நிகழ்ச்சியில் நாய்களின் நலன் மீது அக்கறை கொண்ட நடிகை அம்மு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட படவா கோபி உள்ளிட்ட பிரபலங்கள் பேசியதும் அதற்கு தொகுப்பாளரான கோபிநாத் வன்மையாக கண்டித்ததும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து நடிகை பனிமலர் பன்னீர்செல்வம் மற்றும் பின்னணி பாடகி சுசித்ரா இது குறித்து வீடியோ வெளியிட்டுள்ளனர். வெறி நாய்கள் தொடர்பாக நிகழ்ச்சி நடத்திய தொலைக்காட்சிக்கு என்னோட முழு சப்போர்ட்டையும் கொடுக்கிறேன், மனிதர்கள் தான் முக்கியம் என பேசிய நீயா நானா கோபிநாத் தனிக்கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆக வேண்டும் என்றும் சுசித்ரா பதிவிட்டுள்ளார். இவர்கள் இருவரது கருத்துக்களுக்கும் ஆதரவுகளும் எதிர்ப்புகளும் குவிந்து வருகின்றன. ஹே டார்லிங்ஸ், இந்த நீயா நானா பார்த்ததுல இருந்து அக்கா நீங்க ஏன் இதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நீங்கெல்லாம் ஃபாரின் பிரீட் வளர்க்குறீங்க, அதனாலதான் இப்படி பேசுறீங்கன்னு யாராவது சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சிட்டே சைலண்டா இருந்தேன். ஆனா இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், சத்தியமா இதை பத்தி பேசியே ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் பிறந்ததுல இருந்து நாய் வளர்க்குறேன், நாட்டு நாய் தான் வளர்க்குறேன், அதுகளோட தான் ஊறி திளைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து நமக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படிங்கறதுனால நான் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படிங்கறதுனால பக்கு வந்து வளர்க்குறேன். ஸ்டில் வந்து எனக்கு இந்த நாய் அந்த நாய் அந்த பிரீட் இந்த பிரீட் எல்லாம் இல்ல, நாய் இஸ் அ நாய். அது எல்லார் கூடயும் நான் ஒரே மாதிரி தான் வந்து கூடி குழாவுவேன், பேசுவேன். இவர் வந்து தெருவில் எல்லா நாய் கூட நான் பேசுறதை பார்த்து நீ நாயாவே மாறிட்ட போல அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நாங்களும் வந்து டாக் லவ்வர்ஸ் தான். ஆனால் மனிதர்களா டாகா, குழந்தையோட உயிரையும் வந்து நாயையும் கம்பேர் பண்றது, என்னது ஒரு நாய் வந்து குழந்தைய சுத்து போட்டுருச்சு அப்படின்னா அதுக்காக நான் வருத்தப்படுறேன். ஆனா அந்த நாய் வந்து மனிதர்களால என்னென்ன ட்ராமா அனுபவிச்சுன்னு யாராவது பேச முடியுமா? நாய்க்கு பேச்சிருந்தா அதெல்லாம் சொல்லி இருக்கும். அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. அந்த ஏங்கிள் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? குழந்தை இப்போ நாய் குறுக்க வந்து இறந்தா இப்படி சொல்றோம், அதே ஒரு குழந்தை குறுக்க வந்திருந்தா இப்படி எல்லாம் பேசுறத கேட்டா இந்த நாய்களை வந்து பிடிக்காது, இல்ல பயமா இருக்கு, இல்ல ஒரு அவர்ஷனா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனாலும் அதுக்கு பாட்டுக்கு இருக்கட்டும், நாங்க பாட்டுக்கு இருக்கோங்க அப்படின்னு இருப்பாங்கல்ல. இல்ல லேசா பிடிக்கும் ஆனா தொடர்க்கெல்லாம் பயங்க அப்படி இருப்பாங்கல்ல, அவங்கள கூட நீங்க டாக் ஹேட்டர்ஸ் ஆக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இங்க நாயே பிரச்சனை கிடையாது, இந்த டாக் லவ்வர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க தான் பிரச்சனை. நாயை வந்து வெறுக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவங்களை எல்லாம் கூட. ஆக்சுவலி ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது இல்ல பயம் அப்படின்னா அந்த உணர்வை ரெஸ்பெக்ட் தான் பண்ணணும். இப்போ வெஜ் நான்வெஜ் நல்லா இருப்பாங்கல்ல, அதுல இந்த வெஜ்காரங்களாம் ஐயோ நீங்களாம் எப்படித்தான் இதை சாப்பிடுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதே இதுதான். நீங்க எப்படி நாயை இப்படி வெறுக்கிறீங்க? நாயும் இந்த உலகத்துல வாழ வேண்டியதுதான், நாயும் இந்த இடம் தான், அதுதான் கரெக்ட் தான், எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் மனிதர்களோட அச்சுறுத்தலா இருக்கும்போது, மனிதர்களுக்கு பிரச்சனையா இருக்கு, இல்ல மனிதர்களை வந்து முதல்ல டாக் வந்து ஒரு வைல்ட் அனிமல் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணுங்க. இப்ப வீட்டுல இருக்கிறது நம்ம அது கூட பழகி தெருவில் இருக்கிற நாய்கள்லயே ரொம்ப சாஃப்டா நம்ம போனோன்னே அப்படி குழஞ்சு பண்ற இதெல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா வைல்டாவும் இருக்கிற நாய்கள் இருக்கு, கடிக்கிறது அதோட குணம் அப்படிங்கறத தயவு செஞ்சு நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. டாக் லவ்வர்ஸ்ங்கிறதுக்காக கண்மூடித்தனமா குழந்தைகளை என்ன பண்ணாலும் ஓகே, அதை நீங்க கவுன்சிலிங் கொடுங்க, அது வந்து கம்யூனிட்டி டாக்ஸ் கூட பழக விடுங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு நாய் வந்து வைல்டா இருக்கு இல்ல மோசமா இருக்கு, அது நோய்வாய்ப்பட்டிருக்குன்னா அதை அப்புறப்படுத்துறது தான் சரியா இருக்குமே ஒழிய நீங்க சொல்ற எந்த விஷயமும் சொல்யூஷன் கிடையாது. ஏங்க டாக் லவர்ஸ், டாக இப்படியெல்லாம் லவ் பண்ணி வைப்பீங்களா? டாக சப்போர்ட் பண்ணுவீங்க, மனுஷன் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஏங்க எல்லாத்தையும் ஒரு சாக்கு மட்டையில தூக்கி கொண்டு போய்
போட்டோம் எங்கேயாவது மார்ஸ்ல ப்ளூட்டோல தேர்நாய் திமிர்லாம் ஜாஸ்தியாகி அவங்க டெரிட்டோரியலிசம் ஜாஸ்தியாகி ரொம்ப பெரிய மெனசா இருக்காங்கன்னு கவர்மெண்ட்டே ஃபர்ஸ்ட் டைம் உருப்படியா ஒரு வேலை செய்ய முடிவெடுத்திருக்கு. நடக்க விட மாட்டீங்க. இந்த டாக் லவர்ஸ் நீங்களாம் மனுஷ விரோதிங்க. உங்களையும் ஒரு சாக்கு மூட்டையில போய் போட்டு ஏதாவது ஜூபிட்டர்ல கொண்டு போட்டுறணும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.